எஸ்டிடி காம்படிட்டிவ் எக்ஸாம் டஃபா ஈஸியா அன்றைக்கி எக்ஸாம்? எனக்கு சோஷியலில் கொஞ்சம் டஃபாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கரெக்டாக டைமிங் தான் கரெக்டாக இருந்துச்சு. தமிழ் எப்படி இருந்துச்சு? தமிழில் வந்து பகுதி தேர்வுக்குன்னு வச்சுருந்ததில் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் தமிழில் ரொம்ப ஈஸி தான். மேக்ஸும் ஓரளவுக்கு ஓகே. எனக்கு டஃப்பாக இருந்தது வந்து சோஷியல் வந்து டஃப்பாக இருந்துச்சு. சோஷியல் தான். பார்க்கலாம். தேங்க்யூ மேம். இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? ஆண்டி நீங்கள் சொல்லுங்கள், டஃப்பாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? கொஷின் வந்து படிச்சிருந்தா ஈஸி தான். ஓகே. என்னன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த எக்ஸாமை திரும்பி வைக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. எல்லாருமே கமிட்மெண்ட்ஸில் போயிட்டாங்க இல்லையா. ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க எழுதுனாங்க. நாங்களும் அட்டன் பண்ணியிருக்கோம், நாலேஜ் இருக்குது, நாங்களும் அட்டன் பண்ணியிருக்கோம். கொஷின் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்தது. பட் மேக்ஸில் ரொம்ப டஃப்பாக இருந்தது. மேக்ஸ் டஃப்பாக இருந்துச்சா? கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. தமிழ் எப்படி இருந்துச்சு? தமிழ் வந்து அந்த எலிஜிபிள் டெஸ்ட்டில் வரக்கூடிய தமிழ் கொஞ்சம் டஃப்பாக தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே. பட் இது என்னென்னா நாங்கள் 2012 பாஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடத்தியிருக்காங்க. இதை வந்து அவங்க முன்னாடியே நடத்தியிருந்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லோரும் ஒரு கமிட்மெண்ட்ஸில் இருந்துட்டு 13 இயர்ஸ் ஆஃப்டர் ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் படிக்கிறதுக்கு அவ்வளோக்கா டைம் பத்தலை. டைம் பத்தலை. அதுதான் இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் எழுதிட்டு தான் இருந்தாங்க. பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ ஆண்டி. மாடரேட்டாக இருந்துச்சு எக்ஸாம். என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் டஃப் தான். மேக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, நம்மளே கெஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. சரி. ஓகே, சோஷியல் எப்படி இருந்துச்சு? சோஷியலாக அப்படின்னா கெஸ் பண்ணி போடுற மாதிரி கெஸ் பண்ணி. தேங்க்யூ மேம். பரவாயில்லாமல் இருந்துச்சு. தேங்க்யூ.